ஹாய் சொல்லு, வணக்கம் சொல்லு, வணக்கம் மக்களேன்னு சொல்லு. ம் விட்டுக்கிட்டே அப்போ குட்டிடானி. வணக்கம் மக்களே. இந்த குட்டி அவங்க அம்மா போன ட்ரிப்பு ஒரு 4 குட்டி போட்டா. அது அது சாவராப்பில் இருந்து தான் எடுத்துகிட்டு வந்து வளர்த்துன பாவமாக பார்த்து. அதுக்கப்புறம் 4 குட்டி போட்டுருச்சு. வேறு வழி இல்லை, அந்த குட்டிகளை யாருக்கு கொடுக்கறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் மாதிரி யாரும் வளர்த்த மாட்டாங்க அதிகமாக. நான் பாவமாக இருக்கிற கொண்டு நீங்கள் வளர்த்திட்டு இருந்தேன் அதை. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் போட்டு 2வது டைம் போட்டாங்க இந்த குட்டியை. இப்போது 5 போட்டாங்க, ஒன்று இறந்துருச்சு முதல்லையே. ஏய் என்ன இங்கே தானே படுக்கணும்? குசும் போட்ட நீயே ரொம்ப அட்டூழியம் பண்ணுதுங்க. பாவம்னு பார்த்து நான் இது பண்ணால் ஐயோ என்னால் முடியலைங்க, சத்தியமாக சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் யார் பார்க்குறீங்களோ உண்மையிலே என்னை பற்றி கொஞ்சம் வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட. உடல்நலம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. நான் வேறு எதுவும் கேட்கல, எனக்கு உடல்நலம் நல்லா இருக்கணும். ரொம்ப முடியலைங்க, வேலையே செய்யல. ஒருத்தி தான் சிங்கிளாக இருக்குது, யாருமே இல்லை. எனக்கு தனியாக இருந்துக்கிட்டேன் அனாதையாட்ட. ஒரு வேலை செய்யலைங்க, எல்லாம் அப்படியே போட்டு வச்சுருக்கணுங்க. 3 நாளாக செய்யலாம் 3 நாளாக இல்லை, கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சைக்காலஜி டேப்லெட் போடணும், எல்லாத்தையும் தூக்கம் வராது, டென்ஷன், ஓவர் ப்ரெஷர் எரியுதும். எப்பவும் அப்படித்தான் இருக்குதுங்க, ஒன்றும் முடியாது. அந்த மாத்திரை போட்டால் மட்டும்தான் தூக்கம் வரும். அது போட்டால் கொஞ்சம் டோஸ் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே தலை சுற்றுற மாதிரியே இருக்குது. எப்படியோ அது போட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் படுத்துருவேன் பேசாமல், அங்கேயே போகாமல். அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பூனைக்குட்டியே வேற ஒருத்தர் கேட்டாங்க பார்த்துட்டு. சரி நான் 3 கொடுத்துட்டேன், இதே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் காலையில் நினச்சிட்டு இருந்தேன். தூக்கிட்டு போனேங்க. போங்கோட்டே என்னை கட்டியாக பிடிச்சிக்கிட்டு கத்துன்னு கத்துதுங்க. அவங்ககிட்ட போக மாட்டேன்னு. அச்சோ சோரிடோ சரி, அம்மா அங்கே தான் இருக்கிறேன், எங்கே போகிறேன்? சரிடோ சரிம்மா. இந்த பூனைக்குட்டி இதனால இல்லைங்க, எந்த உயிராக இருந்தாலும் எனக்கு இப்படித்தான் பாவமாக தெரியும். அது அடுத்தவங்க கொண்டு போய் நல்லா வளர்த்துறாங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது. மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. என் கண் முன்னாடி நீட்டாக அது போயிட்டு போகுது. செலவு வருங்க, இதுக்கு சாப்பாடெலாம் போட்டால் எனக்கு சாப்பாடு அதிகமாக நான் செய்ய மாட்டேன். ஏதோ ஒன்று இருக்குதா குடிச்சு போட்டு கம்மிட்டுறதுக்கு, இதுக்கு சாப்பாடு இதுக்காக கம்பல்சரி செய்யணும். அது கூட அப்படியே செஞ்சு போட்டுடலாம். இந்த உடம்பு முடியாமல் போகிறப்ப சாப்பாடே சாப்பிட மாட்டேங்குதுங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க டாக்டருக்கு, பெடிக்கிரி வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்களா. அது சாப்பிட்டு போட்டு இங்கே வரு, அவங்க சொல்லு எங்கள் அம்மா நீ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லு. ஓச்சோ ஏன் பாடக்கல நீ வைங்க. அம்மா சோறு இன்னும் ஒன்றும் சாப்பிட்லைங்க இது. ஏம்மா அம்மாட்ட எப்படி போவேன்? இங்கே வர சொல்ல அவளை. அது மேலே ஏற்றுறதா நான் என்னதே பண்ணிட்டு ஏன்டா? பா இங்கே பா குட்டிக்கு வாடா, பா இங்கே வா. இது படுத்துக்கோ இல்லை படுத்துக்கடா. ஒன்றும் இல்லை மேலே போடுறதுக்கு. சரி ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. வழி மேலே எழுந்திரிக்கவும் முடியாது நம்மளால. இல்லையா துவைச்ச இப்போ தான் வேற அந்த குட்டிக்காக நான் போடுறதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டேன். கெட்டவும் மாட்டேங்குது. நம்மளால மேலே எந்திரிக்கவும் முடியாது. வயசுலாம் 60 வயசு ஆயிடுச்சுங்க, சின்ன வயசுலாம் ஒன்றும் இல்லை. இதில் ஒரு சில இதில் நான் எனக்கு ஒரு சில ஆதங்கம் இருக்குது. யாருக்கிட்ட போய் சொல்லி யார் நமக்கு இது பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. வேறு இதில் காமெடியாகவும் சொல்லுவேன், அது பிரச்சனை இல்லை, அது பண்ணுவேன். ஏதோ கொஞ்சம் சிரிப்பாங்களே நம்ம நேரம் அப்படின்ட்டு. இன்றைக்கி மனசு அளவில் ரொம்ப மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அது வெளியும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் அந்த ஏதாவது நார்மலாக எடுக்கும்போதே நம்மளுக்கு கஷ்டமாக தோணுது. அதை பார்த்துக்கலாம் அப்புறம் எப்படியோ.
பார்ப்போம் கடவுள் அதுக்கு எப்படி விட்றாரு என்னென்னு. நோம்போ சிவராத்திரியோ எதுவுமே கும்பிடலைங்க நான். கிட்டத்தட்ட 2-3 மாதமாகவே சாமிக்கு தீவம் கூட நான் பற்றி போட மாட்டேன். அப்படியே சும்மா சாமி பாத்திரம் வேலைக்கு போட்டு வாகில் இருக்குது. ஏதோ முதல்ல ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு கொடுத்துட்டு போகும் சாமி பாத்திரம். அந்த அம்மா போச்சுன்னா அந்த இது வச்சு கும்பிட்டுருவேன். அப்புறம் மறுபடியும் வந்தால் வேலைக்கு கொடுத்துட்டு போகும். இப்போ வந்து அதுக்கு கூட நம்மளால் ஆள் இல்லை. இந்த ஃபோனு வேறு வந்து 2 நாளைக்கு முன்னாடி கீழே விழுந்து டிஸ்பிளே எல்லாம் போயிடுச்சுங்க. அது போங்காட்டே ஒன்றுமே முடியல. அதுக்கு ஒரு 10,000 வேஸ்ட் செலவாக போச்சு. மொபைலே வாங்கியிருந்துருக்கலாம், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது.